10th problem. A potentiometer wire has a length of 4 meter and resistance of 20 ohm. It is connected in series with resistance of 2980 ohm and a cell of EMF 4 volt. Calculate the potential gradient along the wire. ஸோ தமிழ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 மீட்டர் நீளமுள்ள மின்னழுத்தமானி கம்பியின் மின்தடை 20 ஓம், 2980 ஓம் மின்தடை மற்றும் 4 வோல்ட் 4 வோல்ட் மின்னியக்கு விசை கொண்ட மின்கலம் ஆகியவற்றுடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது எனில் கம்பியின் வழியே மின்னழுத்தத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பொட்டன்ஷியோ மீட்டர் அப்படின்னா தெரியும் நமக்கு. தட் இஸ் 1 மீட்டர் வயர் 10 இருக்கும் பொட்டன்ஷியோ மீட்டர் ஒரிஜினலாக பார்த்தா. அந்த பொட்டன்ஷியோ மீட்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? தட் இஸ் 4 வோல்ட் இஎம்எஃப் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். 4 வோல்ட் இஎம்எஃப் அண்ட் தென் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் அந்த பொட்டன்ஷியோ மீட்டருடைய லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர். ஸோ அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டன்ஷியோமீட்டருடைய அந்த பொட்டன்ஷியோமீட்டருக்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து தட் இஸ் R = 20 ஓம்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். அந்த ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து 2980 ஓம்னு கொடுத்துருக்காங்க. வோல்ட் இஎம்எஃப் தட் இஸ் 4 வோல்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? செல் ஓகே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா கால்குலேட் த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அலாங் த வயர். இந்த வயரில் வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இருக்குன்றோம். தட் இஸ் வோல்ட் பர் யூனிட் லென்த். இங்கே வந்து பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்ன்றது என்ன எடுத்துகிறோம்? வோல்ட் பர் யூனிட் லென்த் அப்படின்றது தான் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ நமக்கு ஜென்ரலாக வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு வோல்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து வோல்ட் பர் யூனிட் லென்த். ஸோ யூனிட் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ என்ன கிவன் டேட்டாஸ் கொடுத்துருக்கான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ கிவன் டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஒயர் தட் இஸ் 4 மீட்டர்னு கொடுத்துருக்கான். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் ஆர் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் 20 ஓம் அண்டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஒயருக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அதுவும் R தான். ஸோ தட் இஸ் R1 எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து R2 = 2980 ஓம்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் EMF of the cell that is a psi or V = 4 volt அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அந்த வயரில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் தட் இஸ் பொட்டன்ஷியல் தான் கேட்குறான். எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும் அந்த வயரில் அப்படின்னு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம்னா நமக்கு ஏற்கனவே பார்த்துருப்போம் பிரின்சிபல் ஆஃப் த பொட்டன்ஷியல் மீட்டர் தட் இஸ் psi = IRL அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இங்கே ஆர் என்றது அப்படின்னு என்னன்னா தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த். ஆர் மட்டும் தனியாக கண்டுபிடிக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த். ஸோ லென்த் வந்து 4, ரெசிஸ்டன்ஸ் வந்து 20. ஸோ தட் இஸ் R = 5 ஓம் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்மால் ஆரை கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் தென் இதை வந்து ஸ்மால் ஆர் அப்படியே வச்சுக்கிறோம் நம்ம. அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏற்கனவே நமக்கு ஓம்ஸ்லா தெரியும். ஓம்ஸ்லா என்ன தெரியும் நமக்கு? தட் இஸ் V = IR அப்படி நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கரண்ட் வேணும். கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்? V/Rன்னு போடலாம். ஸோ V அப்படின்றது இந்த இடத்துல வந்து சைன் யூஸ் பண்ணிக்கலாம். R அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த இடத்துல வந்து சை வேல்யூ தட் இஸ் 4 வோல்ட்னு கொடுத்துருக்கான். டிவைடட் பை R அப்படின்றத வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இணைக்கப்பட்டது வந்து தொடர் இணைப்புன்னு கொடுத்துருப்பான். தட் இஸ் இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் அந்த வயரில் கூடிய ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து தட் இஸ் சீரியஸ் கனெக்ஷன். எப்படி இருக்கு? சீரியஸ் கனெக்ஷன். அப்புறம் என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த ஆர்ன்றது வந்து சீரியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 4/R1 + R2 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ 4/R1 வேல்யூ 20, R2 வேல்யூ வந்து நமக்கு 2980. ஸோ நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I = அடுத்த பேஜில் எழுதலாம். I = நமக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 4/3000 வருது. 4/3000. ஸோ 4/3000 எப்படி எழுதலாம்? 4/3000 4/3 × 10⁻³ அப்படின்னு எழுதலாம். ஆர் எப்படி எழுதலாம்னா 1.3 × 10⁻³ ஆம்பியர். ஸோ I வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ I வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் ஸ்மால் ஆர் வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் அலாங் த வயர் தட் இஸ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல.
ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், V equal to IR, that is a V equal to IR கண்டுபிடிக்கலாம். ஸோ that is a V equal to I வேல்யூ வந்து 1.3 into 10 power minus 3, R வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம், that is a 5 ohm per meter அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணோம். therefore ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா 6.5 into 10 power minus 3 கிடைக்குது. ஆர் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா V equal to 0.65 into 10 power minus 2 volt meter inverse. ஸோ இங்கே வந்து பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் V அப்படின்றது வந்து நம்ம பொட்டன்ஷியல் கிரேடியன்ட், அதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IR divided by L. ஸோ தட் இஸ் IR divided by L அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஐஆருக்கு நமக்கு வந்து வோல்ட்டுக்கு வந்து யூனிட் வந்து வோல்ட், தட் இஸ் அ மீட்டர் மூலம், தட் இஸ் யூனிட் வந்து வோல்ட் மீட்டர் பவர் -1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட், தட் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த். இது வந்து ஆக்சுவலாக ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த்னும் போது நமக்கு வந்து யூனிட் வந்து Vm பவர் -1 வரும். ஓகே, நெக்ஸ்ட் 11th ப்ராப்ளம், determine the current flowing through a galvanometer as shown in the figure. என்ன கொடுத்திருக்கானா, படத்தில் காட்டப்பட்டுள்ள மின்சுற்றில் உள்ள galvanometer வழியே பாயும் மின்னோட்டத்தை காண்க. ஸோ ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 ஆம்பியர் கரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட்டாக கொடுக்குறோம் ஒரு சர்க்யூட்டில். அது பார்த்தீங்கன்னா I1 கரண்ட் அண்ட் I2 கரண்ட்டாக போகுது. எப்பயுமே வந்து நம்ம 2 ஆம்பியர் கரண்ட் கொடுத்தோம்னா இந்த பக்கம் ஒரு 1 ஆம்பியர், இந்த பக்கம் ஒரு 1 ஆம்பியர் கரண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் ஆகிட்டு Q அப்படின்ற பாயிண்ட்ல போயிட்டு திரும்ப எங்கே போகுது, கீழே கால்வனோமீட்டருக்கு போகுது. கால்வனோமீட்டர்லேருந்து அந்த கரண்ட் வந்து 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ், கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வழியாக நமக்கு அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அண்ட் தென் Q பாயிண்ட்லேருந்து R பாயிண்ட்டுக்கு போகும்போது அந்த கரண்ட் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா I மைனஸ் ஐஜியா நமக்கு போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் போகும்போது I2 பிளஸ் ஐஜியா கரண்ட் போகுது. லாஸ்ட்டில் வந்து R அப்படின்ற பாயிண்ட் நம்ம கரண்ட் எவ்வளோ அவுட்புட்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதே 2 ஆம்பியர் கரண்ட் தான் வெளியில் வருது. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சர்க்யூட். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து Pக்கும் Qக்கும் இடையில் வந்து ஒரு 5 ஓம் கொடுத்துருக்காங்க, Qக்கும் Rக்கும் இடையில் வந்து 10 ஓம் கொடுத்துருக்காங்க, Sக்கும் Rக்கும் இடையில் வந்து 20 ஓம், அடுத்து Pக்கும் Sக்கும் இடையில் வந்து ஒரு 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த கால்வனோமீட்டர் வழியாக போகக்கூடிய அந்த கரண்ட் எவ்வளோ இருக்கும், இட் இஸ் a கால்வனோமீட்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனை நம்ம பார்க்கலாம். ஓகே, I2 கரண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ I2 அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஐன்னு எடுத்துக்குவாங்க. இந்த ஐ தான் வந்து நமக்கு என்ன ஆகிருக்கு, ஸ்ப்ளிட் ஆகுது. I1ஆவும் I2ஆவும் ஸ்ப்ளிட் ஆகுது. அப்படின்னா I2 நம்ம எப்படி எழுதலாம்னா I கரண்ட்ல இருந்து தான் நமக்கு என்ன வருது, -I1. ஸோ டோட்டல் கரண்ட் வந்து I, ஆக்சுவலாக I ஈக்குவல் நம்ம எப்படி எழுதலாம், I1 ப்ளஸ் I2ன்னு எழுதலாம். ஸோ இதில் வந்து நமக்கு தேவை வந்து I2 மட்டும் வேணும்னா என்ன வரும், தட் இஸ் I மைனஸ் I1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இங்கே I1 அப்படின்றது வந்து நமக்கு வந்து எவ்வளோன்னு தெரியாது கரண்ட், ஆனால் I வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. இஸ் I வேல்யூ. ஸோ தட் இஸ் 2 மைனஸ் I1, தட் இஸ் I2 வேல்யூ. ஓகே, ஸோ I2 வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 1 கால்குலேட் பண்ணுறோம். திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா சம் ஈக்குவேஷன், சம் லூப் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 ஈக்குவேஷனை மேக் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தட் இஸ் ஐஜி வேல்யூ நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அந்த லூப்பில் தான் அந்த ஐஜி இருக்குது. ஸோ என்ன லூப் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ்னுடைய செகண்ட் லா யூஸ் பண்ணுறோம். கிர்ச்சாஃப்ஸ்னுடைய செகண்ட் லா நமக்கு ஏற்கனவே தெரியும், தட் இஸ் வோல்டேஜ் லா. ஸோ அந்த வோல்டேஜ் லாவில் என்னது, ப்ரொடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த இஎம்எஃப் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லூப் வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PQRSP. ஓகே, PQRSP ஃபுல்லாக இந்த ஃபுல் லூப் PQRSP அப்படின்ற ஒரு ஃபுல் லூப் எடுத்துக்கிறோம். இதில் வந்து கரண்டையும் ரெசிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் PQல என்ன இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 5 ஓம் இருக்குது, கரண்ட் வந்து I இருக்குது. ஸோ தட் இஸ் 5 என்ன பண்ணலாம், 5I1 ப்ளஸ் அதே டைரக்ஷன் தான் போகுது. Q2R எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா மிடில் வந்து நமக்கு 10 ஓம் இருக்குது, கரண்ட் வந்து I மைனஸ் ஐஜின்னு இருக்குது. அப்படின்னா 10 இன்ட்டு I மைனஸ் ஐஜி அப்படின்னு நம்ம எழுதலாம். அண்ட் தென் R2S இல்லை, S2R தான். தட் இஸ் R2S போது தட் இஸ் ரிவர்ஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்படின்னா என்ன பண்ணணும், அங்கே ரிவர்ஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது தட் இஸ் சைன் வந்து மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் சைன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக PQRS அப்படின்னும் போது கரண்ட் வந்து டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸுக்கு நம்ம மைனஸ் சைன் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஓம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓம் இருக்குது. எவ்வளோ இருக்குது, 20 ஓம் இருக்குது. கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் I2 ப்ளஸ் ஐஜி அப்படின்னு இருக்குது. அண்ட் தென் S2P அதுவும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இருக்குது. அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ரிவர்ஸ்னால் மைனஸ் சைன்
minus 15 into I2. 15 into I2 is equal potential difference எதுவுமே கிடையாதுங்க. So potential difference வந்து 0 அப்படி நாம போட்டுக்கிறோம். So 5I1 plus 10 into இங்க I1G இருக்கா, I1 minus IG இருக்கு. So 10 ஓட என்ன மல்டிப்ளை பண்ணும்போது என்ன 10I1 minus 10IG minus இதை என்ன மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் 20I2 minus 20IG minus 15I2 is equal to 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்கே ஒரு 10I1 இருக்குது, இங்கே ஒரு 5I1 இருக்குது, அவ்வளோதான். ஸோ என்ன வரும் 15I1 வரும். அண்ட் தென் I2 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 15I2, இங்கே ஒரு 20I2 மைனஸ் 35I2 வரும் நமக்கு. அடுத்து வந்து ஐஜி பார்த்துட்டு இங்கே எவ்வளோ இருக்குது 20IG, இங்கே வந்து 10IG மைனஸில் தான் இருக்குது. மைனஸ் 30IG இஸ் ஈக்குவல் டு 0 அப்படி நமக்கு வரும். ஸோ 15I1 minus 35I2 minus 30IG is equal to 0. ஸோ இது எல்லாமே 5 ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் டிவைட் பை 5 ஆல் டிவைட் பண்ணுறோம். 5 ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும், இது 3 டைம்ஸ் வருமா 3I1 minus 7 டைம்ஸ் வருமா 7I2 minus 6 times வருமா 6IG is equal to 0 அப்படி நாம எழுதலாம். That is the equation number 2. இது என்ன நாம எடுத்துக்கிறோம் equation number 2 அப்படி நாம எடுத்துக்கிறோம். Okay. So and then நமக்கு ஏற்கனவே வந்து equation number 1ல வந்து I2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த I2 வேல்யூ எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நான் போடுறேன். ஸோ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைச்சது, தட் இஸ் 3I1 கிடைச்சது மைனஸ் 7I2 minus 6IG is equal to 0 கிடைச்சது. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் I2 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். I2 வேல்யூ என்ன கிடைச்சது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 minus I1, 2 minus I1 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து என்ன பண்ணோம் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்படின்னா 3I1 minus 7 into 2 minus I1 minus 6IG is equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3I1 minus 7 2s are 14, minus of minus plus ஆயிடும். 7 and I1 plus 7I1 minus 6IG is equal to 0. நமக்கு 3I1 இங்க வந்து 7I1 இருக்கு. So there is a 10I1 minus 6IG, remaining என்ன இருக்குன்னா minus 14 இருக்கு, is equal to 0. Okay. So இது எப்படி எழுதலாம் 10I1 minus 6IG is equal to 14. That is the equation number 3 கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதை 3 எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணலாம்னா இது எல்லாமே 2 ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா, என்ன வரும் 5I1 minus 3IG is equal to 7 வரும். ஓகே. இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் 3ன்னு எடுத்துக்கிறோம். இன்னொரு லூப் எடுத்து என்ன பண்ணுறோம் இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மேக் பண்ணுறோம். அண்ட் தென் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு IG கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தட் இஸ் a QR. இங்கே என்ன இருக்குது Q இருக்குது, இங்கே R இருக்குது, S இருக்குது, அண்டு அகைன் Q. இந்த லூப் எடுத்துக்கணும். இந்த லூப்பில் கிர்ச்சாஃப்ஸுடைய செகண்ட் லா யூஸ் பண்ணுறாங்க. கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் லா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். கிர்ச்சாஃப்ஸுடைய செகண்ட் லா அப்படின்னும் போது தட் இஸ் அ வோல்டேஜ் லா. என்னெல்லாம் அது கிர்ச்சாஃப்ஸுடைய வோல்டேஜ் லாவை அகைன் நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த லூப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QRSQ அப்படின்ற ஒரு லூப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு EMF தான். இங்கே கரண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I minus IG 10 ohm இருக்கா. ஸோ தட் இஸ் அ Q2R 10 I1 minus IG அப்படின்னு இருக்குது நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டைரக்ஷன் மாறும்போது மைனஸ் சைன் போட்டுக்குவாங்க. ஸோ உங்கள் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனாக வருது. இங்கே எவ்வளோ இருக்குது ஓம் 20 ohm இருக்குது. அப்படின்னா 20 இன்ட்டு கரண்ட் வந்து I2 ப்ளஸ் IG அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அண்ட் தென் அகைன் S2Q ஆப்போசிட்டாக தான் கரண்ட் வருது. அப்படி என்ன வருது ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohm இருக்குது. அண்ட் தென் கரண்ட் வந்து IG இஸ் ஈக்குவல் டு 0 தான். இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 10 into I1 minus 10 into IG minus 20 into I2 என்ன மல்டிப்ளை பண்ணுங்க minus 20 into IG minus 10 into IG is equal to 0 ன்னு எழுதலாம். ஸோ இங்கே வந்து I1 ஒன்றே தான் இருக்குது. ஸோ 10I1 minus IG 3 இருக்குது 10, இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 10, அவ்வளோ மொத்தம் எல்லாமே மைனஸ் சைன் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் 40IG இருக்குது மைனஸ் இங்கே வந்து 20I2 இருக்குது இஸ் ஈக்குவல் டு 0. என்ன கிடைச்சது நமக்கு 10I1 minus 40IG minus 20I2 is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா 10ஆல் டிவைட் பண்ணலாம். 10ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் தட் இஸ் 1I1
minus 4 வரும் 4ig minus 2i2 is equal to 0 வரும். ஸோ இந்த i2 இருக்கிறதுல நம்ம ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். i2 equal to 2 minus i1 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணோம். அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ i1 minus 4ig minus 2 into 2 minus i1 is equal to 0 எழுதலாம். இதை சிம்பிளை பண்ணால் i1 minus 4ig இன்னும் மல்டிப்ளை பண்ணுங்க minus 4. ஸோ minus 2 into 2 minus 4 plus minus of minus plus ஆகிடும் 2 into i1 2i1 is equal to 0 அப்படின்னு நம்ம எழுதலாம். இது எப்படி மாடிஃபை பண்ணலாம்? இங்கே 2i1 இருக்குது, இங்கே ஒரு i1 இருக்குது, that is a 3i1 அப்படின்னு எழுதலாம். minus 4ig இருக்குது is equal to இங்கே minus 4 வந்து ரைட் சைட் போனால் என்ன ஆகும் ப்ளஸ் 4 ஆகும். ஓகே, ஸோ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது? 3i1 minus 4ig is equal to 4. that is a ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணியிருப்போம், ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ஐயும் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4ஐயும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஐஜி கால்குலேட் பண்ணலாம். ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் வந்து எழுதுகிறேன், எழுதி அதுலேருந்து எப்படி நம்ம சிம்பிளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பண்ண ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5i1 minus 3ig is equal to 7 இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் 3i1 minus 4ig is equal to நமக்கு என்ன இருக்குன்னா 4 கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கேன்சல் பண்ணுற மாதிரி எதாவது மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 3ஐ வந்து நம்ம என்ன பண்ணலாம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 3s are 15 15i1 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9ig 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 3s are 21 வரும் நமக்கு. அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 4 நம்ம என்ன பண்ணுறோம்னா தட் இஸ் 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், அப்போ தான் நமக்கு 15 கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 15i1 minus 5னா 20 ig 5னா 20 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இதை நம்ம ரெண்டு என்ன பண்ணுறோம்? ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15i1 கேன்சல் ஆகிடும், இது வந்து மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ 20 minus 9 20 minus 9 வந்து என்ன வரும்? 11 ig ப்ளஸில் வரும் இஸ் ஈக்குவல் டு 21 minus 20 என்ன வரும்னா நமக்கு 1 வரும். ஸோ தட் இஸ் ig இஸ் ஈக்குவல் நம்ம 1/11 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். திஸ் இஸ் அ கால்வனோமீட்டர் கரண்ட். ஸோ இந்த கால்வனோமீட்டர் வழியாக நமக்கு போகக்கூடிய கரண்ட் எவ்வளோ இருக்குன்னா 1/11 ஆம்பியர் 1/11 ஆம்பியர் கரண்ட் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்றது ஃபைனல் ஆன்சர். ஓகே.